நடக்க முடியலவா உள்ளேக்கே நம்ம இப்போ 2 கிலோமீட்டர் மேலே நடந்துட்டோம். சாதாரண நடந்த பரவாயில்ல, மேட்டில் இப்படி ஏறுற மணிக்கு போய்கிட்டு இருக்கு. ஏறுற சிரமம் தான். ஸோ அதுக்கு தான் அதிகமாக சைக்கிள் வச்சுருக்காங்க. ஸோ யாரும் சுற்றி பார்க்க வர்றதா இருந்தால் சைக்கிள் எடுத்துகிட்டு சுற்றுங்க. ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். ஃபுல்லாக மரம், தேக்கு மரங்க தான் அதிகமாக இருக்குது. எல்லாம் முரட்டு தேக்கு மரங்க. வா, வேறு லெவலு. ஸோ எங்கள் ஃபேமிலியோட வந்து சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட வந்து சாப்பாடு கொண்டாந்து கட்டி கொண்டு வர சாப்பாடு அங்கே வச்சு சாப்பிட்டுட்டு தூங்கி எந்திரிச்சு போகலாம். செம்மையாக இருக்குது, அமைதியாக இருக்குது, நல்லா கூலிங்காக இருக்குது பிளேஸு. செம்ம கூலிங்காக இருக்குது, கூலிங் பிளேஸாக. முக்கால்வாசி தேக்கு மரங்க தான் இருக்குது. யாரு எல்லாமே தேக்கு மரங்க தான். வேறு லெவலு செம்ம பிளேஸ். சரி, கண்டினியூவாக போவோம். தொரியன் பழத்து மரத்தை பற்றிலாம், இதுதான் தொரியன் பழம். தொரியன் சில பேர் சாப்பிட விரும்ப மாட்டாங்க. நம்ம பலாப்பழம் மாதிரி இருக்கும். பாருங்க, இருக்குல்ல தொரியன் காய். ஸோ இதுதான் இந்த தொரியன் மரம். இங்கே ஒரு உடும்பை ஜூம் பண்ணி பார்க்குறேன். பாருங்க, யாருங்க உடும்பை கடிக்குமா? கிடைக்காதா? கடிக்குங்க அது. வேணாம். இதாங்க உடும்பு. அது சரிதானே? இங்கே இருங்க மங்கிய. வா, பெருசாக இருக்கு பாருங்க, பெரிய வரங்க இருக்குல்ல. வந்து நம்மளை வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. இது நம்மளை மாதிரி புது உயிரினை ஏதோ வந்து தெரியுது அப்படின்னு. பத்திலாம் இது என்ன வரணும் தெரியுமா? ரம்புத்தான். பாருங்க எவ்வளோ பழம் கிடக்கு மேலே, எவ்வளோ காயாக கிடக்குறாங்க எல்லாமே. ரம்புத்தான் பாருங்க, சரி சூப்பராக இருக்காரு. இருக்கு ரம்புத்தான் நிறையா காய் கிடக்குங்க. இனி பழமாகலை, எல்லாம் காய்.